ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உங்கள் சேவை யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா புதுசா பான் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம சீக்கிரமா பான் கார்டு வரதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அது என்ன அப்படிங்கிற விவரங்கள தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றது பை மோட் அப்படிங்கிற சூப்பரான ஆன்லைன் இ-காமர்ஸ் போர்ட்டல் தாங்க. இந்த ஆப் மூலமா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் குறைந்த விலையிலேயே நீங்க வாங்கிக்கலாம். அனைத்து ப்ராடக்ட்ஸும் அனைத்து விதமான பிராண்ட்ஸுமே இதில இருக்கு. மறக்காம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள வீட்டுக்கு வாங்கிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால பான் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இந்த பான் கார்டு அப்படிங்கிறது ரொம்பவுமே தேவையும் கூட. அது மட்டும் இல்லாம பான் கார்டையும், ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுமே வந்து கவர்மெண்ட் சைட்லருந்து சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ₹1000 ஃபைன் குடுத்து தான் வந்து நம்ம பேமெண்ட் கட்டி தான் அத லிங்க் பண்ற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம, இப்ப நெறைய பேர் பான் கார்டு புதுசா அப்ளை பண்ற டைம்ல வந்து ஒரு 2 விதமான ஆப்ஷன்ஸ்ல பான் கார்டு அப்ளை பண்ணலாம். ஒண்ணு, நீங்க பிசிக்கலா அந்த பான் கார்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி, அந்த பான் ஆஃபீஸ் NSDL இல்லாட்டி UTISL அப்படிங்கிற 2 ஆஃபீஸஸ் இருக்கும். அங்கே வந்து ஃபார்ம்ஸ் குடுத்து நீங்க சப்மிட் பண்ணலாம். நெறைய இடங்கள்ல இ-சேவை மையங்கள்ல கூட அதையே அப்ளை பண்ணியும் தருவாங்க. இன்னொன்னு, நீங்களே உங்களுடைய மொபைல்லயே இன்ஸ்டன்ட்டா கூட அப்ளை பண்ணிக்க முடியும். இத வந்து இன்ஸ்டன்ட் பான் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இந்த மாரி நார்மல் பான், இன்ஸ்டன்ட் பான் அப்படிங்கிற 2 விதமான பான் கார்ட்ஸ் இருக்கு. நீங்க இன்ஸ்டன்ட் பான் எமர்ஜென்சியா உங்களுக்கு வந்து பான் கார்டு தேவைப்படுது அப்படின்னா, நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணா நாளைக்கே பான் கார்டு உங்க கைக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிசீவ் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எந்த ஒரு அமௌண்ட்டுமே யாருக்கும் பே பண்ண வேண்டியதில்ல. இன்ஸ்டன்ட் பான் நீங்க உங்களோட ஆதார் பேஸ்டா வந்து ஜெனரேட் பண்ணிட்டு, அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா இந்த இன்ஸ்டன்ட் பான் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். நீங்க கூகுள்ல போயிட்டு இன்கம் டாக்ஸ் இந்தியா இ-ஃபைலிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா, இன்கம் டாக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட் இ-பான் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் பான் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது இதிலேயே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பான் கார்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இ-பான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கெட் நியூ இ-பான் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒன் டைம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதனோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கும், அப்ரூவல் ஆன பான் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்குமான லிங்க்குமே கீழ இருக்கும். நீங்க அதிலிருந்து குடுத்துக்கலாம். இப்போ எப்படி வந்து இந்த புது பான் கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மேனுவல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் பான் அப்ளை பண்றதுல ரொம்ப முக்கியமா உங்களுடைய ஆதார் கார்ட்ல மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு கிரைட்டீரியா தான். அது லிங்க் ஆயிருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து பான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் நீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். டவுன்லோட் என்னைக்கு வேணாலும் நீங்க பண்ணிக்க முடியும். இப்போ இதில அப்ளை பண்றதுக்கு இன்னொரு கேட்டகரியும் குடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்க வந்து பான் கார்டு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ல போயிட்டு எகைன் வந்து பான் கார்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இந்த நியூ பான் அப்ளை பண்றதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் இ-பான் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெட் நியூ இ-பான் அப்படிங்கிற ஆப்ஷன் லிங்க் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர நீங்க டைப் பண்ணிட்டு, ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். நீங்க தான் அந்த ஆதார் ஹோல்டர் அப்படிங்கிறதுக்காக அத டிக் பண்ணிட்டு, கன்டின்யூ அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் வந்து ஓடிபி வேலிடேஷனோட வந்திருக்கும். அத குடுத்து நீங்க கன்டின்யூ அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அத கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழ ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துட்டு, கன்டின்யூ அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்ட்ல இருக்கிற ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர், நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இங்க டிஸ்ப்ளேல வந்துரும். அதற்கு கீழ ஒரு கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்து கன்டின்யூ குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டேஜ் இதுன்னு நான் சொன்னது. ஃபர்ஸ்ட்டு ஆதார் நம்பர குடுப்பீங்க. ஓடிபி வேலிடேஷன் வந்து பண்ணுவீங்க. உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அப்டேட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இ-பானுக்கான ரிக்வெஸ்ட் வந்து ஜெனரேட் ஆயிடும். அதற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துரும். உங்களோட மொபைலுக்குமே வந்திருக்கும். அதற்கு அடுத்தது நீங்க ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க எந்த டைம் வேணாலும் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பான் வந்து அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்னா, நீங்க அத அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹோம் ஸ்க்ரீன்லயே வந்து இன்ஸ்டன்ட் இ-பான் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, டவுன்லோட் ஆர் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்து நீங்க உங்களுடைய பான் கார்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ண உடனே ஓடிபி வரும். அத குடுத்து கன்ஃபர்மேஷன் குடுத்த உடனே, உங்களுக்கு பான் அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லைங்கிற ஸ்டேட்டஸையும் நீங்க பார்த்துக்கலாம். இந்த மெத்தேட்ல உங்களுக்கு பான் கார்டு தேவைப்பட்டுச்சுன்னா, இன்ஸ்டன்ட்டா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும், நீங்க அப்ளை பண்ணி குடுத்துக்கலாம். நார்மல் பான் கார்டுக்கும், இந்த பான் கார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து
தெளிவுபடுத்தினேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இருக்கிற தகவல்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம உங்க நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பான் கார்ட் சம்பந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.